ஹாய் ஆல், இது நம்மளோட சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ வைப்ரண்ட் பைட் சீரிஸோட எபிசோட் 1. இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆயில் பேஸ்டல்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஆர்ட்டில் க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறது சாக்லேட் கேக். அது ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கேன் பென்சில் யூஸ் பண்ணி. அது நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ப்ரௌன் கலர் அண்ட் டார்க் ப்ரௌன் மட்டுமே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லேயரில் டாப்பிங்ஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் பண்ணுற மாதிரி ஒயிட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் யூஸ் பண்ணி நம்ம அங்கங்கே வந்து ஹைலைட்ஸ் கொடுக்க போகிறோம். பிகாஸ் ஒயிட் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் வந்து நம்மளோட ஆர்ட் வந்து இன்னுமே நமக்கு நல்ல ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் கொடுக்குற மாதிரி நீங்களும் கொடுத்துக்கோங்க. அந்த மெல்ட் ஆகி வர லேயர் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த ட்ராயிங் பார்க்கணுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளிப் பார்த்து அதை ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கூட நீங்கள் பென்சிலில் ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். இது மாதிரி இப்போ ஸோ பேக் அகேன் இங்கே வந்து நம்ம வந்து ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்னேன். ஒயிட் யூஸ் பண்ணி அங்கங்கே ஹைலைட் மட்டும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து செர்ரிக்கு வந்து நமக்கு 3 ஷேட்ஸ் ஆஃப் ரெட் தேவை. அதில் ஃபர்ஸ்ட் ஷேட் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா டீப் மேடர். எந்த கலருமே வந்து கம்ப்ளீட்டாக எடுத்தோடனே பண்ணாமல் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் லேயர் பை லேயராக நீங்கள் கொடுக்க அது வந்து நமக்கு இன்னுமே நல்ல ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஷேட் வந்து ஸ்கார்லெட். ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது டீப் மேடர், நெக்ஸ்ட் யூஸ் பண்ணது ஸ்கார்லெட். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் பார்த்திங்கன்னா கேமலில் உள்ள ஆயில் பேஸ்டல்ஸ். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற பிராண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஷேட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. பிராண்ட் வைஸ் வந்து ஷேட்ஸ்மே வேரி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டீப் ரெட் இருக்குது. சம் பிராண்ட்ஸில் வந்து அது வெர்மிலான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. டார்க்கர் டு லைட்டர் ஷேட் எப்போவுமே வந்து லாஸ்ட் லேயர் டார்க்கர் கொடுக்க ஃப்ரண்ட் லேயர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு லைட்டராக இருக்கிறப்போ இன்னுமே நமக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஆல்வேஸ் ஆயில் பேஸ்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளெண்டிங்க்கு வந்து நம்ம பெஸ்ட்டு டூல் அப்படின்னா அது வந்து நமக்கு யூஸ் பண்ணுற காட்டன் பட்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், பிளாக்ல யூஸ் பண்ணி ஜஸ்ட் டாப் லேயர் மட்டும் டாப்பில் ஜஸ்ட் ஒரு டாட் மாதிரி மட்டும் கொடுத்துட்டேன் 2 செரிஸ்லையும். நெக்ஸ்ட் வந்து லைட் க்ரீன் யூஸ் பண்ணி நம்ம அதோட காம்பில் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பஃப் அப்படின்ற ஒரு ஷேட். ஒன்றும் இல்லை, இது வந்து எல்லோவோட ஒரு லைட்டர் ஷேடு தான். அதை வந்து மேலே டாப் லேயர் ஆஃப் அந்த இதில் கொடுத்துட்டு க்ரீனுக்கு மேலே கொடுத்துட்டு அகெயின் நான் வந்து காட்டன் பட்ஸ் யூஸ் பண்ணி அதை நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பிளெண்டிங் நல்லா பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு இதில் ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து டீப் ரோஸ். இந்த கலரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா, நம்ம வந்து அந்த கேக் வந்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கோம்ல, அது மாதிரி அதுக்காக கொடுக்குறது. ஸோ மீன்வைல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த 2 லேயர்ஸில் வந்து ஜஸ்ட் ப்ரௌன் மட்டுமே, லைட் ப்ரௌன் மட்டுமே கொடுத்துருக்கேன். அண்ட் மிடில் லேயரில் வந்து அது வந்து கேக் லேயர்ன்றனால அது ஜஸ்ட் ஒயிட் மட்டும் கொடுத்துருக்கேன். கொடுத்து அதெல்லாம் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போது வந்து நம்ம இந்த லேயர்ஸில் இது வந்து கீழே பாட்டம் லேயர், இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஷேட் வந்து இந்த மாதிரி இந்த ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன்ல. நெக்ஸ்ட் வந்து இதை விட லைட்டர் ஷேட்ஸ் ஒரு பிங்க் ஷேட்ஸில் இருக்கிறது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். அங்கங்கே கேப் விட்டுருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா லைட் வயலட். இந்த கலர் வந்து இதை வந்து கேக்கை ஒட்டி இருக்கிற அந்த லேயரில் வந்து லைட் வயலட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பிங்க். இதெல்லாமே அடுத்தடுத்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் அதாவது கம்ப்ளீட்டாக அதுக்கு அடுத்த லேயர் பக்கத்தில் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அஸ் அ ஹோலாக வந்து இதை பிளெண்ட் பண்ணுறப்போ இந்த ஷேடு வந்து நமக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் அந்த பிளேட் மாதிரி கொடுத்துருக்க எஃபெக்ட்லேயுமே வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ண வேண்டாம். அந்த ஷேட்ஸ் வந்து நான் அங்கங்கே கொஞ்சம் கேப் விட்டுருப்பேன். அது எதுக்காகனா, அந்த ஜெல்லி ஆர் அந்த செர்ரி வந்து அப்படி கீழே அந்த பிளேட்டில் இருக்கிற மாதிரி அப்போ இன்னும் கொஞ்சம் நமக்கு பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக அங்கங்கே ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக கலர் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் வந்து ரெட். ஆஸ் ஐ செட் நம்ம வந்து ஸ்கார்லெட் ரெட் யூஸ் பண்ணுறோம். எப்போவுமே ரெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2-3 ஷேட்ஸ் யூஸ் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவுட்டர் லேயர் ஒரு ஷேடில் கொடுக்கணும். அடுத்த நெக்ஸ்ட் லேயர் வந்து அடுத்தடுத்த ஷேட்ஸில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அப்படி கொடுக்குறப்ப வந்து நமக்கு இன்னும் அது பார்க்க ரியலாக இருக்கும். இதில் வந்து நான் டீப் ரெட் வந்து நெக்ஸ்ட் லேயருக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நல்லா நீங்கள் அடுத்தடுத்த ஷேட் யூஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது நல்லா காட்டன் பட்ஸ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த கேக்கில் வந்து இந்த லேயர் வந்து நடுவில் கொடுத்துட்டு அகெயின் வந்து ஒயிட் யூஸ் பண்ணி நல்லா ஹைலைட் பண்ணணும். லாஸ்ட் ஸ்டெப் இது தான் வந்து நமக்கு இன்னும் நம்மளோட ட்ராயிங் வந்து இன்னும் அழகாக காட்டுறதுக்கு ஒயிட் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான கலர் தான். அதை வச்சு நம்ம வந்து ஃபைனலாக அங்கங்கே ஹைலைட்ஸ் கொடுத்தோன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் நிறைய டியூட்டோரியல் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். உங்களோட ஃபேவரட் ஃபுட் ஆர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.